ஹலோ விவாஸ், வெல்கம் டு Tamil. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சோலார் ஹோம் சிஸ்டம் வந்து டோட்டலாக ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது லோ காஸ்ட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 6000 வந்து நம்ம இதை ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். இன்டீரியரில் நம்ம இதை எப்படி ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எமர்ஜென்சிக்கு 2 லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி லைட்டு 12 வாட்ஸ்லேருந்து நம்ம 23 வாட்ஸ் வரைக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்க முடியும், மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பேட்டரி சார்ஜ் பண்ணோன்னா 30 ஆம்ப்ஸ் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நமக்கு 10 ஆம்பியர்லேருந்தே கிடைக்கும். நான் வந்து பேட்டரியோட ஏஹெச் பொறுத்து வந்து நம்ம சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணணும். நான் வந்து 30 ஆம்ப்ஸ் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக 100 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு மினி இன்வெர்ட்டர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நமக்கு 12 வோல்ட் டீசல் இன்புட் கொடுத்தோம்னா ஏசியில் வந்து நமக்கு 220 வோல்ட்டாக நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். தென் சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நான் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாம் ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் வந்து ஒரு ஃப்ளைவுட் எடுத்துக்கிட்டு அதில் சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் எங்கே வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபினிஷிங் டச்சிங் கொடுக்கறதுக்காக ஃப்ளைவுட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பக்காவாக வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம இன்வெர்ட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டருடைய கேபினட் வந்து நம்ம ஃப்ளைவுட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இன்வெர்ட்டர் வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோம். இன்வெர்ட்டர் மேலே வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் வச்சாலுமே கூட இன்வெர்ட்டர் வந்து கீழே விழக்கூடாது. அதனால் நம்ம இன்வெர்ட்டருடைய கேபினெட்டில் வந்து ஸ்க்ரூ ஃபிட் பண்ணி வந்து ஃப்ளைவுட்டில் ஒரு ஸ்டேபிளாக வந்து ஸ்டாண்டர்டாக அதிலே இருக்கிறா போல் இது போல் நீங்களும் ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து பேட்ரி வந்து பவர் லைன் வந்து அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேட்ரி வாங்கும்போது அதனுடைய ஏஹெச் பொறுத்து வாங்குங்க. நான் வந்து பார்ட் 1 வந்து இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். 7 ஆம்ப்ஸ் பேட்ரி வச்சு நம்ம இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இப்போ கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தாங்க, அதனால் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோவை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரியுடைய வாட்டர் லெவல் வந்து தெரிஞ்சுக்க வந்து அதிலே வந்து பேட்டரியிலே வந்து டியூப் லெவல் கொடுத்துருப்பாங்க இது போல். அது வந்து எதுக்குன்னா பேட்டரியோடைய வாட்டர் லெவலில் நம்ம எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணோம். அதிலே வந்து நமக்கு மேலே வந்து க்ரீன் கலரில் ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அந்த லெவல் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். க்ரீன் கலர் இருக்கும்போது வந்து ஓகே பேட்டரி வந்து வாட்டர் லெவல் ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ரெட் கலர் கீழே வரும்போது வந்து பேட்டரியுடைய வாட்டர் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து 6 மந்த்துக்கு 1 டைம் வந்து பேட்டரிக்கு வந்து நீங்கள் வாட்டர் வந்து ஃபில் பண்ணும்போது பேட்டரியோட லைஃப் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து பேட்டரியிலேருந்து அவுட்புட் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸுக்கு வந்து ரெட் கலர் ஒயரும் மைனஸுக்கு வந்து பிளாக் கலர் ஒயரும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் 3.5 mm ஒயர் வந்து ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கிறேன். ப்ளஸுக்கு வந்து ரெட் கலர் ஒயர் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் வந்து மைனஸுக்கு வந்து பிளாக் கலர் ஒயர் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பொதுவாகவே 3.5 mmலேருந்து 5.5 mm ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி வந்து ஹெவியாக போகிறோங்களோ அந்த அளவுக்கு ஆம்பியர் வந்து அவுட்புட்டில் வந்து நமக்கு வந்து பக்காவாக கிடைக்கும். இது போல் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து 2 டெர்மினலுக்கு வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒயர்ஸ் வந்து லூஸாக இல்லாமல் ரொம்பவே வந்து கான்டாக்ட் வந்து விட்டு போகாம அளவுக்கு நம்ம ஸ்பேனரை யூஸ் பண்ணி வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெட்ரோலியம் ஜெல்லி வந்து அப்ளை பண்ண போகிறோம். எதனால் பெட்ரோலியம் ஜெல்லி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து பேட்டரியே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த ஜெல்லி வந்து நம்ம அப்ளை பண்ணாத விட்டோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா 1 or 2 மந்தில் வந்து இந்த டெர்மினல் சுற்றி வந்து என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா ஒரு ஒயிட் கலர் வந்து சால்ட் ஃபார்ம் ஆகும். அந்த சால்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் வந்து அந்த ஒயர்ஸ் வந்து டைட் பண்ணியிருக்க முடியுமா, அதை கரெக்டாக அந்த எர்ஜில் வந்து ஒயர்ஸ் வந்து கட் ஆகி போயிடும்.
அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. ஒரு 1 or 2 மந்த் வந்து யூஸ் பண்ண வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்டாக கொஞ்சமாக வந்து லைட்டாக ஒயிட் கலர் வந்து சால்ட் ஃபார்ம் ஆகும். அதுவே வந்து ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து ஃபுல்லாகவே கட் ஆகி போயிடும். அதனால தான் வந்து இந்த பெட்ரோலியம் ஜெல்லி வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஜல்லி அப்ளை பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து இது போல் வந்து ப்ராப்ளம்லாம் வராது. அதனால தான் நம்ம வந்து இந்த பெட்ரோலியம் ஜெல்லி வந்து அப்ளை பண்ணுறோம். அதே போல் ஒயர்ஸ் வந்து ஏதாவது லூஸாக இருந்தாலுமே கூட வந்து அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் பார்த்துக்கும் இந்த பெட்ரோலியம் ஜல்லி. இந்த ஜல்லி சப்போஸ் நீங்கள் வாங்குகிற பேட்டரியில் வராமல் இருந்ததுன்னா அந்த ஜல்லி வந்து ஞாபகமாக கேட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாமே பக்காவாக வந்து பெட்ரோலியம் ஜல்லி அப்ளை பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து பேட்டரி வந்து நார்மலாக பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பேட்டரி வந்து பொதுவாகவே ஓப்பன் பிளேஸ்லாம் நம்ம வைக்கணும். நான் வந்து எதனால் பாக்ஸில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வைக்கிற வீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இருக்கிறதே வந்து மண் சிமெண்டால் கட்டப்பட்ட வீடு தான். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் தென் இன்வெர்ட்டர் வந்து ப்ளைவுட்டில் ஃபிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நான் வந்து இப்போது சுவற்றில் வந்து ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். இவங்க வீடு வந்து டோட்டலாகவே வந்து மண் சுவற்றில் வந்து கட்டப்பட்டது தான். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஸ்க்ரூஸ் வந்து ஏற்றினேன். பட் ஸ்க்ரூஸ் ஏற்றும் போது என்னால் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஃபிட் பண்ண ஆகலை. எதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வந்து மண் சுவற்றால் ஆனது. அதனால் வந்து ஸ்க்ரூ ஏற்றும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வந்து ஆணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து 2 இன்ச்சுக்கு வந்து அவங்க செவுத்தில் அடிச்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சைடில் கார்னரில் மண் வந்து எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ளைவுட் வந்து இதுக்கு வந்து செலக்ட் பண்ணதுக்கு காரணம். சுவிட்ச் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேட்டரியிலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வயரை வந்து நம்ம சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலுக்கு எப்போயுமே பேட்டரியோடைய பவர் லைன் தான் ஃபஸ்ட்டாக கொடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து ப்ளஸ் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயரை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஒயரை கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலரில் பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது தென் எவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணோம். சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து நமக்கு தெளிவாக வந்து டிஸ்பிளேவில் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பேட்டரி வந்து நமக்கு இப்போது 12.2 வோல்டேஜ் வருது. இப்போ வந்து நான் வந்து ஸ்க்ரூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா லூஸ் கண்டக்ஷனில் இருக்கிறதால நமக்கு வந்து பேட்டரி வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். 12.2 வோல்டேஜ் வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து இப்போது லோடு வந்து வந்துகிட்டு இருக்கு. இது போல் தான் நாம் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து நான் டோட்டலாக வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி முடிச்சிடுறேன். ஃபிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து நம்ம சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து இப்போது ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் தென் நெகட்டிவ் ஒயர் வந்து நான் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து பக்காவாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து 12.2 வோல்டேஜ் வந்து அவுட்புட் வருது. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சோலார் பேடிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ் வந்து நான் ஒயரை வந்து கிரீன் கலர் ஒயர் செலக்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எந்த ஒயர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம வந்து பவர் லைன் வந்து இன்புட் கொடுக்கும்போது வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மாறாமல் கொடுத்தாலும் மட்டும் போதிக்கும், நமக்கு மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் வந்து சோலார் பேனலுக்கு வந்து ஃபீமேல் அண்ட் மேன் கலெக்டர் யூஸ் பண்ணி வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். சோலார் பேடல் வந்து நமக்கு வந்து லோடு வந்துட்டுருக்கு. அது வந்து நமக்கு சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் இண்டிகேட் பண்ணுது பாருங்கள் டிஸ்பிளேவில். ஓகேவா? இப்போ வந்து சோலார் பேடல் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு நமக்கு லோடு வந்து அவுட்புட் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அதில் இருக்க மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும், எதாவது இதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இன்வெர்ட்டர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டெர்மினல் வந்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இன்வெர்ட்டரை ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதாங்க. இன்வெர்ட்டர் ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிட்டோம். இன்வெர்ட்டர் பக்காவாக ஆன் ஆகுது. தென் 9 வாட்ஸ் நம்ம வந்து லைட்டு இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லைட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஆஃப் ஆன் கண்ட்ரோலர். இன்வெர்ட்டர் பக்கத்துலேயே நம்ம எதனால் சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோன்னா, ஏன்னா இந்த இன்வெர்ட்டர் 100 வாட்ஸ் தான். ரொம்பவே லாங்காக எடுத்துகிட்டு போனோம்னா பவர் லாஸ் அதிகமாகும்னு சொல்லிட்டு இன்வெர்ட்டர் பக்கத்துலேயே நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாகவே ஒரு இன்வெர்ட்டர் செட்டப்பு ரொம்பவே லோ காஸ்ட்டில் வந்து ஒரு 6000 ரூபாயில் நம்ம பண்ணி முடிக்கணும்னா 40 AH பேட்டரி, 100 வாட்ஸ் மினி இன்வெர்ட்டர், தென் 30 ஆம்ஸ் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் இருந்தால் போதிக்கும். 2 லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு வந்து லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்க முடியும், மொபைல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான். இதனுடைய பவர் கனெக்ஷன் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். பேட்டரியிலிருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒயர் வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம். அதே போல் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய
ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து சோலார் சார்ஜரில் கொடுத்துருக்கும். எல்லாமே தெளிவாக சோலார் சார்ஜர்லேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்ததாக வந்து இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டேரெக்டாக நம்ம பேட்டரியில் வந்து கரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். சோலார் சார்ஜரில் வந்து மோட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்க. பேட்டரியிலேருந்து 14.9 வோல்ட் பேட்டரிக்கு போகுது சார்ஜ் ஆக. பேட்டரியிலேருந்து நமக்கு வந்து 12.7 வோல்ட் வந்து வருது. அவுட்புட் வந்து 11.6 வோல்ட் டிசியில் வந்து அவுட்புட்டாக வரும். இது வந்து டிசி லைட் யூஸ் பண்ணிக்கு வந்து எடுத்துக்கலாம். சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் வந்து நம்ம டேரெக்டாக இன்வெர்ட்டர் கொடுத்தோம்னா சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து போயிடும். அதனால தான் நம்ம வந்து பேட்டரி வந்து டேரெக்டாக எடுத்து இன்வெர்ட்டருக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். 2 லைட்டு நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த இன்வெர்ட்டர்லேருந்து. எமர்ஜென்சிக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, பக்கவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே லோ காஸ்ட்டில் வந்து இதை நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இது பார்ட் 1 வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இதனுடைய பார்ட் 2 தான் இந்த வீடியோ. 1 நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதனுடைய பேடு வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் தான் அவங்க போட்டிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேடு வந்து ரொம்பவே 20 வாட்ஸில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், அவங்களால அமௌண்ட் வந்து அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் என்னை திட்டினாலுமே பரவாயில்ல, அவங்க வந்து பேடை வந்து 1 மந்த்துக்குள்ளே நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் ஸோ ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த 20 வாட்ஸ் பேடிலே வந்து நமக்கு 40 AH பேட்டரி வந்து ஒரு 3 ஹவருக்கு வந்து லைட் எரியும். அந்த அளவுக்கு வந்து அந்த பேடு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் வந்து ஓகே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அந்த 1 மந்தில் வந்து நான் பேடு வாங்கிட்டேன்னா, அதாவது பேடு அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் அந்த பேடை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? அப்டேட் பண்ணுறேன். இதனுடைய 1 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்து இதனுடைய 2 பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் 2 கார்டிலையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஹோம் பேஜில் போய்ட்டு வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.